திருவண்ணாமலை கட்டபொம்மன் தெருவில் பாஸ்கர் என்பவருக்கு சொந்தமான ஏசி மெக்கானிக் கடை ஒன்று இயங்கி வருகிறது. கடந்த 3 நாட்களாக பொங்கல் விடுமுறையை அடுத்து இன்று காலையில் பாஸ்கர் தனது கடையை திறந்துவிட்டு கடையை தற்காலிகமாக ஷட்டர் மட்டும் திறந்து வைத்து விட்டு கடையை விட்டு வெளியே சென்றுள்ளார். அப்போது கடையில் மின்கசிவு ஏற்பட்டதின் காரணமாக கடையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தின் போது கடையில் உள்ள ஏசி நிரப்புவதற்கு தேவைப்படும் சிலிண்டர் ஒன்று வெடித்து அந்த தீ தெருவின் அடுத்த முனைக்கு பரவியதால் பொதுமக்கள் அங்கிருந்து அலையை எடுத்து ஓட்டம் பிடித்தனர். இது குறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து 2 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வரவைக்கப்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை தற்போது கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள். மேலும் வெடிக்காத 3 சிலிண்டர்களை அந்த கடையில் இருந்து அகற்றி வெளியே எடுத்துள்ளார்கள். கடையில் இருந்த ஒரு சிலிண்டர் வெடித்து பெரும் சத்தம் ஏற்பட்டதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தற்போது கடையில் தீயை கட்டுப்படுத்தி உள்ளார்கள், தீயணைப்பு வீரர்கள் கட்டுப்படுத்தி உள்ளார்கள். இந்த தீ விபத்து இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.